வடிவே வாங்க மாமா. கோலம் நல்லாதான் போடுற, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அக்கா எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அடிக்கடி நீயும் போவிய போல? இல்ல, அம்மா மட்டும்தான் போயிருக்காங்க. அவசியம் இருந்தா போவேன், இல்லன்னா போக மாட்டேன். இல்லையா? என்ன சொல்றீங்க? 2 பேருமே தோட்டத்துக்கு போயிட்டா வீட்டை யாரு கவனிக்கிறது? அதுக்காக கேட்டேன். ஒரு டம்ளர் காப்பி கூட. ஐயோ, பால் திரிஞ்சு போச்சே. பாத்தியா, கவனப்புறவா இருந்தா பால் திரிஞ்சுதான் போகும். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஒருத்தன் மணியக்கார் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கட்டி வச்சு உதைச்சேன். அதான் கையெல்லாம் வலிக்குது. நான் காபி கேக்குறேன், நீ பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்ற. அது சரி மாமா, நம்ம ஆளுங்க தப்பா நடந்துக்கிறாங்களே, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது நம்ம ஆளுங்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியதுதானே? நம்ம ஆளுங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்களே. சரி மாமா, வெளியே நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம், வாங்க வீட்டுக்குள்ள. எனக்கு ஒரு அவசரமான ஜோலி இருக்கு. நம்ம ஆளுங்க தப்பா நடந்தா தண்டனை கொடுக்கணும்னு நீ சொல்ற. யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை மீறி யார் நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். புரிஞ்சு நடந்துட்டா சரி. நான் வரட்ட வடிவு. சாமி, கற்பூரத்தை நல்ல கேட்டது சாமிக்கு. முருகா, நம்மள 1 ரூபாய் ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்பாடா, அவருக்கு காணுங்க எடுத்துக்கியா? ஏன் எங்களை உள்ள போக கூடாதுங்கிறீங்க? உள்ள போக கூடாது. நாங்க ஒண்ணும் திருட போகல, சாமி கும்பிட்டு தான் போறோம். இவங்க ஏன் உள்ள போக கூடாது? காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிற? இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கெல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன முறைக்கு அங்க முறை? நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல, பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றோம். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். அதெல்லாம் 1901 வருஷத்துல, இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு வரல, தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. இப்ப என்னங்கிற நீ? சும்மா நிறுத்தியா? இங்க பார் கெட்டாமேசிய. மனிதனோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது. இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. நீ என்ன சொன்னாலும் சரி, எங்க கொள்கையை மாத்திக்க மாட்டோம். இனி தூங்காதடா, விழியோ கனராய் இனி மாறிடுமோ, வழியோ புதிராய் உருவாகிடுமோ, பொன்முதயம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரையில் போராடடா, ஒரு வாழேண்டடா, எங்கைகளோ இனி தூங்காதடா. நன்னாரே 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 நாரே நன்னாரே 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 நாரே நன்னாரே நன்னாரே நன்னர போட்டது நல்லலே பாதங்க நங்க ஓடிந்து அழகிடுவா, நன்னர போட்டது நல்லலே பாதங்க நங்க ஓடிந்து அழகிடுவா, ஆடி போறந்தது முன்னாரே ஆடப்பழகணும் பின்னாரே, ஆடி போறந்தது முன்னாரே ஆடப்பழகணும் பின்னாரே, அவனி மாதத்தில் தாவணி போட்டுக்க பாவனை செய்தடா சின்ன பொண்ணு, அவனி மாதத்தில் தாவணி போட்டுக்க பாவனை செய்தடா சின்ன பொண்ணு, புத்தசி மாதத்தில் பொன்னாகி அவ புத்து கூடுந்து கண்ணாகி, புத்தசி மாதத்தில் பொன்னாகி அவ புத்து கூடுந்து கண்ணாகி, மங்கள வாத்தியம் பொங்கி முழங்கிட மண்டல் கை கையிட்டானே, மங்கள வாத்தியம் பொங்கி முழங்கிட மண்டல் கை கையிட்டானே. எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினி தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்கள் தங்கிடுவோம். அந்த தினமே பெரும் அரியாசனமே, அந்த தினமே வருமே, அந்த தினமே பெரும் அரியாசனமே, அந்த தினமே வருமே. எட்டதிக்கும் வெற்றி எழுமே, மண்ணில் ஒளி வெள்ளம் வரும் வரை, தேவை குலம் ஈறு கொண்டே போரிடும் போரிடும் வெல்லும் வரை, அலைகளும் ஓய்ந்து போகுமோ, போராடடா ஒரு நாளேடா, எங்கைகள்
பள்ளு பறையன சொல்லும் மழமைகள் உள்ளதடா சித்தஞ்சிறு சேரி சிறகுகள் வெள்ளி விறகென ஆகுதடா சின்ன பொறியே வெறும் மணலாகுதே சிங்க இனமே எழுமே சின்ன பொறியே வெறும் மணலாகுதே சிங்க இனமே எழுமே அஞ்சு நின்ற பஞ்சப்படையே கொஞ்சமாவது நெஞ்சு நிமிர்கையில் எங்கள் மனம் பொங்கி அழுகையில் குங்கும கங்கையும் பொங்கிடுமே மலைகளும் தாய்ந்து போகுமோ போராடடா ஒரு ஆழேந்தடா ஏங்கைகளோ இனி தூங்காதடா பிரியோ கனடா இனி மாறிடுமோ வழியோ உயிராய் உருவாகிடுமோ உன்னுடைய கண்ணிடரே தினம் முழுதும் புதிரும் அறையில் போராடடா ஒரு ஆழேந்தடா ஏங்கைகளோ இனி தூங்காதடா நான் உங்களை என்னவோ நினைச்சேன். நீங்க தைரியசாலிங்கிறது நேற்றுதான் தெரிஞ்சது. நாட்டுல எவ்வளவோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா உன் மாமன மாதிரி ஒரு சிலர் இருக்கிற இடத்துல கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. துணிச்சலை எடுத்து போராடினாதான் இதையெல்லாம் மாற்றி அமைக்க முடியும். தீண்டாம அடியோட ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஊர் நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இத பாரு, கோயில்ல கூட உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பாகுபாடு. வேற ஏதாவது பேசுவோமே. பேசுவோமே. எங்க மாமா கூட விரோதம் வச்சுக்காதீங்க. அப்ப உன்னை மறந்துருன்னு சொல்ற. முத்து, நாம பழகிறது உன் மாமனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? நான் அதை பத்தி கவலைப்படல. எப்படி? இந்த ஊர்ல இருக்க முடியாது, எங்கேயாவது போயிடலாம். அது தப்புமா? அப்படியா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? நான் உங்களையும் எடுத்துட்டு ஓடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. என்னமா சொல்ற? அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மீது ஆசைப்படுறது தப்பு இல்லையா? எனக்கு புரியுது. ஆனா நீ ஏமாந்துட்ட. இது சரியானு நானே முத்துவ கேக்குறேன். இல்லண்ணே, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம். படிச்சவன் என் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? முன்ன நீ சொன்ன பட்டணத்து மாப்பிளைய கட்டிக்கிறேன். பூர்ணி. ஆமா அண்ணே, நல்ல யோசனை செஞ்சுதான் சொல்றேன். நல்லா முடிச்சு போடுற. நான் முடிச்சு போட்டா அவுக்க முடியாது, அத்துதான் எடுக்கணும். முடிச்சு போடலாம். பலே ஆளு பாயத்திரக்கார ஊரை உள்ள போடும் போடுறது. ஊரா கட்டா. ஆமா, சமையல்காரன் வந்தாச்சா? சமயக்காரன் வாத்தியக்காரன் எல்லாருமே வந்தாச்சு. மாப்பிள்ள தான் இன்னும் வரல. அவங்களும் வர்ற நேரமாச்சு. முத்து, நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆளு நான் தான். இத வேற யாருமே செய்யல. நல்லா கட்டு, இல்லாட்டி கீழே இருக்கு, நான் கட்டுறேன். ஏன்பா இந்த வேலையில நீயாப்பா செய்யற? கொஞ்சம் என்ன, இது எங்க வீட்டு கல்யாணம். முத்து, உன் கல்யாணத்துக்கு இதை விட பெரிய பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை செலவு என்னோட தான். இது நீ ஒத்துக்குத்தான் வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. சொந்தக்காரங்களா வராங்க, நான் போய் கவனிச்சுட்டு வரேன். இங்க பாரு, சொந்தக்காரனா பார்த்து உள்ள அனுப்புப்பா. ஊர்ல இருக்கிற பையல உள்ள நுழைஞ்சிருவா. அரிசி விக்கிற வேலைக்கு என்னால தாங்க முடியாதுப்பா. எல்லாரும் பஸ்ல தானே வந்தீங்க? ஆமா. எல்லாருக்கும் பஸ்ல இடம் வசதியா கிடைச்சுதா? சமையல்காரனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். 250 ரூபா. எதுக்கு? வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு. நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற போதும் ஆளு நான் தான். வணக்கம். வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு சொந்தம் தான். பேரு முத்து, படிப்பு BA. நம்ம சனத்திலேயே முத BA படிச்ச ஆளு இவர் தான். சமையல் ஆயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். நம்ம சனத்திலேயே சமையல்காரரை வச்சு சமையல் பண்ண ஆளு நான் தான். பேசிட்டு இருக்க, வந்துடுறேன். அத்தை, அத்தை, எங்க பூர்ணி? தண்ணிக்கு போயிருக்கு. கல்யாண பொண்ணு எதுக்கு தண்ணி கிடப்புறீங்க? நீங்க யாராவது போயிடக்கூடாதா? என்னத்த நீங்க